Hi my dear students. இப்போ வந்து நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு நான் ஏப்ரல் பேட்ச் இந்த வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு வந்தேன், ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே. அதுக்கப்புறம் டக்குன்னு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாங்க, மேம் நீங்கள் இந்த ஜான்ல எக்ஸாம் வந்துட்டு இப்போ கிளியர் பண்ணல, அட்டெம்ப்ட் பண்ணல, நாங்கள் மேல எழுதுறோம், ஸோ அதுக்கு ஏதாவது மோட்டிவேஷனாக சொல்லுங்கள், ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தங்கம் இங்கே பாருங்கள், கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும். நீங்கள் டவுட்ஸ் எங்கிட்ட நிறைய கேட்குறீங்க, நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே நிறைய வாட்ஸ்அப்பில் மெயிலில் நிறைய 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 டவுட்ஸ் கேட்குறீங்க. மேம் நான் ஜான்லேயே எழுதலாமா, மேலேயே எழுதலாமா, மேம் ஜானில் நான் ரிப்பீட் ஆகிட்டேன், நான் மறுபடியும் நான் மேல் எழுதணுமா, ரிப்பீட் பண்ணலாமா, இல்லை நான் செப்டம்பரில் எழுதணுமா அப்படின்ட்டு ரொம்ப 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 கன்ஃபியூஷன்லாம் ஆயிக்காதீங்கடா. ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வந்து 3 months ஒன்ஸ் எக்ஸாம்ஸ் வர்றது, அதாவது இயர்லி 3 times உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது. இட் டிபெண்ட்ஸ். எல்லாரும் ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண முடியாது. நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த வீடியோ வந்து செட் ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம், 206 வந்திருக்காங்க, 202 வந்திருக்காங்க, ஆனால் ஒரு சப்ஜெக்டில் போயிடுது 197, 188. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுமே அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளுக்கு போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் மே எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாம். இல்லை நான் 40 தான் வாங்கியிருக்கேன், 60 தான் வாங்கியிருக்கேன், 90 தான் வாங்கியிருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் வேணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் எல்லாத்துக்கும் வந்து ஜென்ரலாக ஒரு சஜஷன் வந்து என்னால் சொல்ல முடியாது. அதனால் ப்ராப்பராக படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து 6 months ஒன்ஸ் தான் எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் என்ன ரஷ் பண்ணி ஒரு மேஜிக் எல்லாம் பண்ண முடியாது. 1 monthலேயே ஒரு மேஜிக்லாம் நடக்காது. 2 months கூட ப்ராப்பராக டைம் இல்லை நம்மளுக்கு அடுத்த எக்ஸாம்ஸ் வர்றதுக்கு. நீங்கள் சடனாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக பாஸ் பண்ணணும், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. இந்த 2 months 3 monthsனால ஒரு பெரிய லாஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கரியரில் ஆக போகிறதில்ல. ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் இஸ் மஸ்ட். நீங்கள் யாரெல்லாம் டெஸ்ட் பேட்ச் எடுக்கணுமோ அது மாதிரி கேட்டகரிஸ் பீப்புள் தான் டெஸ்ட் பேட்ச் எடுக்கணும். எல்லாரும் டெஸ்ட் பேட்ச் எடுக்கக்கூடாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 30, 40, 50 எல்லாம் வாங்கினேன் மேம், எனக்கு டெஸ்ட் பேட்ச் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. ரொம்ப தப்பான டெசிஷன் எடுத்தாங்க. அப்போ உங்களுக்கு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் கிடையாது, கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடையாதுன்னு தானே அர்த்தம். இது நீங்கள் மைனஸாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் எங்களுக்காக, அதாவது ஃபேக்கல்ட்டிக்காகவோ பேரண்ட்ஸ்க்காகவோ நம்ம பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்மளோட ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும், என்ன பண்ணல, நம்ம என்ன பண்ணால் நம்மளால் பாஸ் பண்ண முடியும், தப்பு என்னவோ அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுக்கு ஒரு ஹால், இதுக்குன்னே ஒரு ஹால் ரெடி பண்ணி இப்போ அவங்களுக்கு மட்டுமே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். பேட்ச் டெஸ்ட்டு மட்டும் வைக்கிறது. அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி இதை படி அதை படின்னு ரொம்ப பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கான மாதிரி டெஸ்ட் பேட்ச் வச்சு எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப டவுனாக இருக்கிறாங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க, டேரெக்டாகவும் வந்து பார்த்துருக்கீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்ஸில் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 0 வாங்கியிருக்காங்க, 8 வாங்கியிருக்காங்க, 1. ஸோ அதெல்லாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் தப்பு சொல்லலை. பட் என்னென்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னென்னு கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம அடிக்கணும். ஸோ சும்மா நம்ம டெஸ்ட் பேட்ச் கேட்குறீங்க, அப்போ அது வேஸ்டடாக தங்கும். அப்போ இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம எக்ஸ்கியூசஸ் ஆர் யூஸ்லெஸ். மேம் இதனால ஃபெயிலான, அதனால ஃபெயிலான, இதெல்லாம் கிடையாது. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னு நம்ம பிளான் பண்ணணும். சரிங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப மெச்சூர்டாகவே பேசுகிறீங்க, மேம் என்னடா ஆச்சு ஏன் அப்படின்னா, மேம் எக்ஸ்கியூசஸ் சொல்லலாம் விரும்பல மேம், பட் நான் எப்படியோ பாஸ் பண்ணணும் மேம், நான் இன்னும் டெஸ்ட் எழுதுறேன். ஸோ அது மாதிரி கரேஜாக இருக்கணும். சரிங்களா? இங்கே அங்கே எங்கே இந்த டென்ஷன் ஆகிட்டு அது என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, இப்போவே படிக்கணும், இப்போவே பாஸ் பண்ணணும், இன்றைக்கே மேஜிக்கெல்லாம் நடக்காதுடா தங்கம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள், என்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு ரெக்டிஃபை பண்ணுங்கள். திருப்பி நம்ம அதே தப்பு பண்ணக்கூடாது. ஸோ அதனால் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணலாம். சரியா தங்கம்? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. மெயினாக ரிப்பீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் இந்த வீடியோ. பேரண்ட்ஸ் வந்து எந்த காரணத்தை கொண்டு தயவு செஞ்சு குழந்தைகளை வந்து நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணவே வேண்டாம். உனக்கு என்னடா தங்கம் பிரச்சனை, ஃபஸ்ட்டு உட்காந்து பேசுங்க. ஒரு ரைட் பர்சன் கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுங்க. நீ என்ன பண்ணலாம், இவங்க இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன மீட் பண்ணுறதுக்கு வரும்போதே நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றீங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு 1 digit மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது, மேம் எப்படியாவது இந்த மாதம் அவங்க பாஸ் பண்ணணும், என்ன நீங்கள் சொன்னீங்களும் பரவாயில்ல, 15 மணி நேரம் படிக்க சொன்னாலும் என் பையன் படிப்பான், 10 மணி நேரம் படிக்க சொன்னாலும் படிப்பான். ஸோ அது நல்ல ஸ்ட்ராட்டஜியே இல்லைங்க. அப்போல்லாம் நான் ரொம்ப பசங்களை ரொம்ப நம்ம வந்து டார்ச்சர்லாம் பண்ண வேண்டாம். அவங்க வழியில் விட்டு அவங்க என்ன பண்ண முடியுது, உனக்கு என்ன பிரச்சனை, எதனால் கம்மியாச்சு, என்ன பண்ணலாம் எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் விடுங்க. ஏன்னா இந்த கோர்ஸ் ரொம்ப கஷ்டம், ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும். என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், என்ன தான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வேணும். அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். அதுக்கான அட்மாஸ்பியர் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? அது மாதிரி எல்லாமே ஜாயின் ஹேண்டாக படிக்கலாம்.
பாசிட்டிவாக இருங்க, நெகட்டிவ் திங்கிங்கே இருக்கக்கூடாது. நம்மளால முடியலன்னா யாருனாலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டை எடுத்துக்கணும். அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறாத மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட். பை.